ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் பிரபலமான ராஜு அவர்கள் வந்து ரீசெண்டாக காங்கேயத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து விசிலை பற்றி பேசினது வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங், பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்படி என்ன பேசியிருக்காரு பார்த்திங்க அப்படின்னா, அங்கேருந்த மக்கள்கிட்ட வந்து உங்களுக்குலாம் விசில் அடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா 2 விரலால் வந்து விசில் அடிக்க வேண்டாம், இனிமேல் வந்து ஒரு விரலால் வச்சே வந்து விசில் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட விரலை வந்து காமிச்சிருக்காரு. காமிச்சதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்த மக்களும் சரி, ரசிகர்களுமே சரி, வேறு லெவலில் வந்து விசில் அடித்து அரங்கத்தையும் வந்து அதிர வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து விசில் சத்தம் வந்து பறந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அவர் சொன்னது உண்மைதாங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா விசில் சத்தம் வேறு லெவலில் வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கர ரீச் ஆகிருக்கு. மக்கள் இடத்துலையுமே ஒரு நல்ல ரீச் கிடச்சிருக்குது. விசில் சத்தத்தை கேட்டாதே ஆப்போனன்ட் பார்ட்டிலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் ஆகுறாங்க. அதே மாதிரி விசில் சத்தமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட்லலாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம நிறைய தடவை இதை பார்த்துட்டோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் சத்தம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்குது. அரசியலில் தளபதி எந்த அளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாரோ அதே மாதிரி அந்த அவரோட சின்னமும் வந்து வேறு லெவலில் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நாலா பக்கமே விசில் சத்தம் சதறிட்டு இருக்குது. ஸோ தளபதி சொன்ன மாதிரி விசில் சத்தம் 8 திக்குமே ஒலிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து நல்லாவே நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.